யூகேல இருக்கிற எங்களோட குட்டி அலாட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அலாட்மெண்ட்னா ஒரு சின்ன இடம் வந்து நம்ம குத்தைக்கு எடுத்துக்கலாம். ஒரு 75 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி 1 இயருக்கு காசு பே பண்ணி நம்ம வந்து குத்தைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே க்ரோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எங்களுக்கு பின்னாடி பார்க்குற இடம் தான் வந்து எங்களோட அலாட்மெண்ட். இங்கேருந்து பின்னாடி அந்த கிளாஸ் ஹவுஸ் தெரியுது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதம் ஆச்சு. இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருந்துச்சு, புதராக இருந்துச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ இங்கே வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. 1 கிலோ வந்து கிட்டத்தட்ட 10 பவுண்ட் கிட்ட இருக்கும், 1000 ரூபாய் கிட்ட இருக்கும். சரி, ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். ஓகே, பின்னாடி போனால் இதில் இப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வச்சுருக்கோம் இந்த 2 ரோவுக்கு. இது வந்து பொட்டேட்டோ, இந்த சைடு இது 2 பொட்டேட்டோ. வெதர்லாம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப மழை, குளிர், திடீர்னு வெயில் அப்படி இருக்கனால எங்களுக்கும் அது வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இதான் வந்து கிளாஸ் ஹவுஸ். இந்த அலாட்மெண்ட்லேயே வந்து கிளாஸ் ஹவுஸ் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு அத்தி மரம் இருந்துச்சு பாருங்களேன். அத்தி மரத்தில் வந்து காயெல்லாம் காய்ச்சிச்சு. இங்கே வந்து தக்காளி செடியெல்லாம் வந்து சின்ன பாட்டில் வச்சுருக்கோம். இது ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் கிரவுண்ட் இல்லைன்னா பாட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இது இப்போ தான் ஓரளவுக்கு பெரிய சைஸ் ஆகிருக்கு. இது வந்து வாட்டர்மெலன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ, தக்காளி, பச்சை மிளகா, பொட்டேட்டோ, அப்புறம் சின்ன வெங்காயம், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், ஃப்ளாட் பீன்ஸு, அவரைக்காய் தான் ஃப்ளாட் பீன்ஸு, இதெல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த புறம் வந்தோன்னா ராஸ்பெரி. சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் ராஸ்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி மாதிரி. இது வந்து ராஸ்பெரி. கூடப்பழம்னு சொல்லுவாங்க தமிழில். கூடப்பழம்னு தான் நினைக்கிறேன், கூடப்பழம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாகவே. பட் எல்லாம் முள்ளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுச்சுன்னா நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான்.